பேன் இண்டியா ஸ்டார் யாஷ் அவருடைய நடிப்பில் நேற்றுக்கு வெளியே இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டாக்ஸிக். இந்த டாக்ஸிக் திரைப்படத்தை ஒரு மாநிலத்தோட சூப்பர் ஸ்டார் இல்லைங்க, பேன் இண்டியா ஸ்டார் நம்ம யாஷ் நடித்த படத்தை தேட்டரில் போய் பார்க்க போகிறோமேங்கிறது ரொம்ப ஆர்வத்தோடு வந்துக்கிட்டு சரி போய் பார்த்துருந்தோம், அது பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துணுங்கிற அடிப்படையில் போகிறப்பே 2-3 ரிவ்யூ பார்த்துக்கிட்டேங்க. ரிவ்யூவில் வந்து இந்த படத்தை பற்றி ரொம்ப அந்தளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுக்கல. சரி இருந்தாலும் நம்ம இதெல்லாம் நம்பக்கூடாது, ஏன்னா ஒடிசி திரைப்படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக பேசலை, ஆனால் படத்தை பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் டாக்ஸிக் வந்து நம்ம நேரடியாக படத்தை பார்த்து நம்ம வந்து என்னங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி போய் படம் பார்க்க உட்காந்துங்க. உண்மையிலே வந்து படத்துக்கு வந்துக்கிட்டு ஹவுஸ்ஃபுல், அந்த அளவுக்கு பெரிய தேட்டரில் பார்த்தோம்னா அத்தனை பேர் வந்துக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக யாஷ் அவர்களுடைய அறிமுக காட்சியிலே அவ்வளோ தூரம் ஆர்ப்பரித்து பார்த்தாங்க. படம் வந்துக்கிட்டு சின்ன திரைப்படம் கிடையாது, வழக்கமான நேரம் கிடையாது, 3 மணி நேரம் திரைப்படம். அப்போது படத்தை பார்க்க வந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷனை எப்பயுமே நான் வந்து பார்ப்பேங்க. ஏன் தெரியுமா, அந்த படம் வந்துக்கிட்டு ஒரு வெற்றிகரமான திரைப்படம் அமையுதுன்னா அந்த ஃபஸ்ட் ஷோ தாண்டி அந்த முதல் நாளில் ஒவ்வொரு ரசிகருடைய ரியாக்ஷன் அண்ட் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து அவங்க சொல்லக்கூடிய உண்மையான வந்து ஹானஸ்டான ரிவ்யூ, அது அடிப்படையில் அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுமா அப்படின்னு தான் ஒரு விஷயம். ஏன்னா யாஷ் அவர்கள் கேஜிஎஃப் 2 நடித்ததுக்கப்புறம் அவர் நடிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 வருடங்கள் கழித்து யாஷ் அவர்கள் வெளிவரக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான 500 கோடி பட்ஜெட்டில் டாக்ஸிக் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்து இந்த ரசிகர்களுக்கு மிஞ்சியது உண்மையிலே ஏமாற்றம் தாங்க. அந்த அளவுக்கு படத்தோட ட்ரெய்லர், படத்தோட கிளிம்ஸ், படத்தோடைய ஒவ்வொரு விஷயமும் ப்ரமோட் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு ஹைப்பை ஏற்றி விட்டாங்க படத்தோட டீம், படக்குழு. அப்படி பார்க்குறப்ப இந்த படம் வந்துக்கிட்டு அப்படித்தான் இருக்குங்கிற மாதிரி வந்து நான் எப்படி எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை டாக்ஸிக் திரைப்படம் நிறைவேற்றியதான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நானும் வந்து ஒரு திரைத்துறையில் சாதிக்க நினைக்கக்கூடிய ஒரு நபர், ஆனால் எந்த ஒரு திரைப்படத்தையும் தவறாக பேசக்கூடாதுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பேசுவேன். ஆனால் இந்த திரைப்படம் நடிகர் யாஷ் மேலே குறை சொல்ல முடியாது. இயக்குனர் கீது மோகன்தாஸ் அவங்க மேலே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன். கண்டிப்பாக ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி வந்துக்கிட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு ஆக்ஷன் ஜோனலில் சூப்பராக எடுத்திருப்பாங்கன்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தா நான் எப்படி இருந்தாலும் படத்தை பார்த்துன்னு தான் நினச்சேன். ஆனால் தேட்டருக்கு வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்துக்கிட்டு வந்து ஒரு 10-15 நிமிஷம் படத்தை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து சர்டிஃபிகேட் படம், அதனால் வந்துக்கிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக வந்து எல்லாமே வந்துட்டு காலேஜ் பாய்ஸ் அண்ட் எல்லாமே அப்படித்தான் வந்திருந்தாங்க, குரூப்பாக வந்திருந்தாங்க. ஆனால் படத்தை பார்க்குறப்ப படத்தோட சேர்ந்து பயணிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு வந்து தனித்தனியாக வந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வந்து வீடியோ கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்துக்கிட்டு யாஷ் பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், படத்தில் இருக்கக்கூடிய நடிகைகள் அவங்க பேசக்கூடிய டைலாக்குலாம் வந்துக்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக கிண்டல் பண்ணி ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துலலாம் வந்துட்டு கிளைமேக்ஸ் ரொம்ப சீரியஸாக பார்க்குறப்போ வந்துட்டு எல்லாம் சீரியஸ் மோடுக்கு போவான்னு பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு ஃபன் மோடுக்கு போய் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அவங்க பேசக்கூடிய டைலாக்லாம். அப்படின்னு பார்க்குறப்ப இந்த படம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் தெரியுமா, ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் நடிக்கக்கூடிய படத்துக்கு அந்த மாநிலத்தில் தான் ரொம்ப வந்துக்கிட்டு தேட்டர்ஸ்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆடியன்ஸ்லாம் நல்லபடியாக பயங்கரமாக போய் பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் யாஷ் அவர்கள் நடித்த இந்த டாக்ஸிக் திரைப்படத்துக்கு அத்தனை மாநிலத்திலையும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு. அப்படி எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் ஒரு படத்தோட ஒரு கதையை மையமாக வச்சுக்கிட்டு அப்படியே வந்து மூவ் ஆகாமல் ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் சண்டை காட்சிகள், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இந்த படத்துக்கு பிட்டாக வந்துக்கிட்டு சண்டை காட்சி இருந்துச்சு. பிட்டான்னு சொல்கிறப்ப தான் தெரியுது இந்த திரைப்படத்தை எப்படி ஒரு ஆக்ஷன் ஜோனல் சொல்கிறதா இல்லை பிட்டு ஜோனலில் ஒரு படம் சொல்கிறதா, பிட்டு படம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதான்னு ஒன்றும் புரியலை. ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியாக வந்துக்கிட்டு ஒரு 10-12 பேர் படம் பார்க்க வந்தாங்க. படத்தில் வந்து நிறைய ஆபாச காட்சிகள் இருந்ததுனால வந்துக்கிட்டு படம் பார்க்க வந்தவங்க இன்டர்வல்லையே வந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு டாக்ஸிக் திரைப்படம். உண்மையிலே வந்துக்கிட்டு இது யாரோட தவறுன்னு தெரியல. இப்படி ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் இப்படி ஒட்டுமொத்த ரசிகர்களையும், ஒட்டுமொத்தம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் கேஜிஎஃப் யாஷ்ரா யாருக்கு தெரியும், அவருடைய நடிப்பு எவ்வளோ எதிர்பார்ப்பு உண்டாக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படமாக உண்மையிலேயே வந்துட்டு அமையலாம் தான் சொல்லணும்.
ஏன்னா யாஷ் மேலே வச்சிருந்தக்கூடிய நம்பிக்கை, யாஷ் ஒவ்வொரு அந்த படத்தை சார்ந்த ஒவ்வொருத்தரும் ப்ரொமோட் பண்ண விதம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஹைப்பே தெரிச்சு. ஆனால் படத்தில் வந்துக்கிட்டு நடிச்சிருக்கவங்க வந்துக்கிட்டு கண்டிப்பாக நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நடிச்சிருக்காங்க. ஒரு ஆங்கில திரைப்படத்துக்கு நிகராக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் தெரில, ரசிகர்கள் ரொம்ப அப்செட், ரொம்ப அப்செட். ஏன்னா படம் பார்த்துட்டு வந்த வெளியில் வர்றப்ப ஏன்டா அந்த படத்துக்கு போயிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்க்குறோம்ல, எல்லாம் வந்து இன்றைய இளைய சமுதாயத்தை சார்ந்த காலேஜ் பாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணிட்டு வர்றவங்க எல்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இன்னைக்கு படம் பார்த்து நம்ம வந்து எல்லாத்தையும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துக்கிட்டு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் சூர்யாவோட நடிப்பில் வந்த படத்தை ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணல. ஆனால் பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸ் வந்து எப்படி வந்துட்டு வாய் வெளியாக மவுத் டாக் சொல்லுவாங்க இல்லையா, அதன் மூலமாக ப்ரொமோட் பண்ணி படம் மாபெரும் பிளாக் பஸ்ட் ஹிட் ஆச்சு இல்லையா. அது மாதிரி தான் இந்த படத்தை மக்களே வந்து பேசி பேசி வந்துட்டு இல்லை அந்தளவுக்கு படம் சரியில்லைங்கிற மாதிரி ஒரு மோடு கொண்டு வந்துட்டாங்க. அதனால என்னவோ செகண்ட் டேனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மல்டி சினிமாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேனா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு புக் ஆகலை. ஸோ இந்த திரைப்படத்தை வந்துக்கிட்டு நான் என்னுடைய பார்வையிலேருந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு என்னுடைய ரிவ்யூஸ் வந்து பார்க்குறீங்களா கேட்குறீங்க, இதை வச்சு டிசைட் பண்ண வேணாம். போய் படம் பார்த்து நீங்களும் வந்துட்டு பாருங்கள், படத்தில் வந்து நிறை குறை இப்படி இருக்கா, இல்லை இப்படி போச்சு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யாரோட ரிவ்யூ கேட்டாலும் பார்த்தாலும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வராதீங்க. என் மனசில் தோணியை பற்றி சொன்னேன். மியூசிக்கும் வந்து ஆவரேஜ் தான். நான் டைரக்டர் கீது மோகன்தாஸ் அந்த ஒரு பெண் இயக்கிய திரைப்படம்னால நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போய் தான் படம் பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு போகுன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஸோ என்னுடைய ரிவ்யூவில் வந்து எதுவும் பிழைகள் தவறுகள் இருந்தால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ என்னம்மா இந்த மாதிரி பேசாதீங்க ப்ரோ, இப்படி பண்ணாதீங்க ப்ரோ அப்படிங்கிறத நீ கருத்துக்களை பதிவிடுங்கள். நான் வந்து என்ன திருத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக வந்து இதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய பாமுத்துக்கு யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சா உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹானஸ்டான ரிவ்யூவாக இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப உங்களை சார்ந்த ஒரு ரசிகனாக போய் இந்த டாக்ஸிக் படம் பார்த்ததில் எனக்கு ஏமாற்றம் தான். மீண்டும் ஒரு தகவலுடன்